போன பாட்டுல பார்த்தீங்கன்னா, நம்ம கதாநாயகி அந்த டிராகன் மண்டையிலே 4 போட்டு, குழம்பி போய் மென்டலா இருந்த அந்த டிராகன வந்து சரி பண்ணி, அதுக்கு நம்ம வெண்டி வந்து நெறைய தெய்வீக சக்திலாம் குடுத்து, அத வந்து இனிமே சுதந்திரமா போ, உன்னோட இஷ்டப்படி வாழுன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருப்போம். அதுக்கப்புறம் நம்ம கதாநாயகியோட வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த பாட்டுல பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஜென்ஷன் இம்பாக்ட் ஆர்கான் ஸ்டோரீஸ் பார்ட் 10 ஆன் அருண் தமிழ் கேமிங். அந்த டிராகனுடைய போட்டு எவ்வளோ சண்டை, சச்சரவு எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஊருக்கு வந்தோடனே முதல்ல என்ன பண்ணணும்? சாப்பிடணும். அதுக்கு தான் நம்ம கதாநாயகியும் கடைக்கு வந்திருப்பாங்க. நம்ம கதாநாயகி பாட்டு கடையில என்னெல்லாம் இருக்குன்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. காயாவும் அதே கடைக்கு வெளியே தான் நின்றுட்டு இருக்கான். காயா சொல்றா, நம்ம வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னு நினைச்சேன். ஆனா நீ என்ன ஒரு ஹலோ கூட சொல்ல மாட்ற அப்படின்னு கேக்குறான். நம்ம கதாநாயகியே பாவம் பசியில இருக்காங்க. அதனால அவனை கவனிக்கல போட்டிருக்கு. அதனால நான் உன்னை கவனிக்கவே இல்லப்பா அப்படின்னு சொல்றாங்க. இப்படி நம்ம கதாநாயகி சொன்ன உடனே பரவாயில்லையே, சண்டை மட்டும் இல்லை, நான் அழகா பேசவும் கத்துக்கிட்டியே, நீ அப்படியே என்ன மாதிரியே இருக்க அப்படின்ற மாதிரி காயா சொல்றான். அது மட்டும் இல்லாம மான்ஸ்டர் நகரத்துல இந்த மாதிரி ஒரு பெரிய புது ஹீரோ வந்திருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வந்து எல்லார்கிட்டையும் கொடுக்குது. அது மட்டும் இல்லாம அது வந்து ஒரு நைட் கிட்ட இருந்து வருது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்கும்போது உடனே நம்ம பைமான் சொல்ற, ரொம்ப ஐஸ் வைக்காத, ஜலதோஷம் பிடிச்சிட போகுது அப்படின்னு சொல்றான். இல்ல நான் ஐஸ்லாம் வைக்கல, நான் உண்மையிலேயே என்னோட மனசுல இருக்கிறதான் பேசுறேன்னு காயா சொல்றான். அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க என்ன இங்க பண்றீங்க? நம்ம கதாநாயகி காயாவை பார்த்து கேக்குறா. ஒரு நல்ல இடத்த தேடிட்டு இருக்கேன், அங்க உட்காந்து என்னுடைய பழைய நினைவுகள்ல வந்து முழுக போறேன் அப்படின்னு சொல்றான். மீதம் இருக்கிற எல்லா நைட்ஸுமே வந்து கஷ்டப்பட்டு போர் நடந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்னடா இப்படி சொல்றியா? நம்ம பைமான் கேக்குறா. அதாவது நம்ம டிராகன் கிட்ட சண்டைக்கு போகும்போது அதே நேரத்துல இங்கேயும் சில பேர்லாம் வந்து சண்டைக்கு வந்திருப்பாங்க. அந்த சண்டையெல்லாம் ஒன்றும் காமிக்கல, இதோ இந்த மாதிரி அந்த சண்டை முடிஞ்ச இடத்த மட்டும் காமிச்சிருப்பாங்க. இதுதான் ஆக்சுவலா அவங்க க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் அந்த மாதிரின்னு பைமான் கேட்க, யோசிக்கிறது கூட ஒரு மாதிரி கஷ்டமான வேலை தான், என்ன நம்பு, எனக்கும் குப்பையெல்லாம் எடுக்கணும்னு தான் ஆசை அப்படின்ற மாதிரி நம்ம காயா சொல்றான். அவ்வளோ முக்கியமா நீ எதை பத்தி யோசிக்க போற அப்படின்னு நம்ம பைமான் வந்து காயா பார்த்து கேட்கறான். காயா வந்து வேற யார, இந்த அபிசோடரை பத்தி தான். டிராகன் வந்து நம்ம மான்ஸ்டர் நகரத்துக்கு ஒரு மிகப்பெரிய அழிவு கொண்டு வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊர் தலைவர் ஜீன் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து ஊரில் வந்து இல்லையா, அதுதான் வந்து மான்ஸ்டர் நகரத்தை தாக்குறதுக்கு ஒரு சரியான தருணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் நம்ம கதாநாயகி பார்த்து, ஒருவேளை இப்போ நீ அபிசாடராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிறப்பான வாய்ப்பை வெறும் 4 ஹிலிச்சுரல்ஸ் அனுப்பிச்சு வந்து வேஸ்ட் பண்ணியிருப்பியா அப்படின்னு வந்து கேட்குறேன். இது வந்து எப்படின்னா முத டிராகன் வந்தப்ப அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அப்போ நம்ம பார்க்கும்போது ஜீன் இருந்தாங்க, அதுக்கப்புறம் வெளியே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக எந்த சமயத்தை பற்றி பேசியிருக்காங்கன்றது தெரியல. நம்ம கதாநாயகி வந்து, ஆமா இது எங்கேயோ இடிக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. இதை பத்தி இன்னும் நம்ம ஆழமா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் காத்திருந்தேன். அவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த நாளும் வந்துச்சு. நீங்க எல்லாரும் ஸ்டாம் டவருக்கு போயிருந்த அதே சமயத்துல நம்ம ஊருக்கு வெளியே அந்த கேட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அந்த ஹிலிச்சுரல்ஸ் தான் வந்து சண்டைக்காக வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதே நேரத்துல நம்ம ஊருக்குள்ளேயும் சில பேர் பதுங்கி இருக்கிறத நம்ம பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா யார் என்னெல்லாம் தெரியாது, சும்மா இருட்டுல வந்து பதுங்கி இருக்கிறத மட்டும் பார்த்திருக்காரு. ஊருக்குள்ளேயே வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம காயா அதுக்கு முன்னாடி சொல்றாரு, இருக்கிற எல்லா நைட் வீரர்களுமே வந்து ஊருக்கு வெளியே அந்த ஹிலிச்சுரல்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஊர் வந்து சும்மா பாதுகாப்பே இல்லாம இருந்திருக்கு, இவர் மட்டும் ஊருக்குள்ள இருந்திருக்காரு. அப்பதான் இந்த மாதிரி உள்ள வந்தவங்களும் அவங்க பார்த்திருக்காரு. அவங்க கிட்ட போயிட்டு அவரை தூக்கி போட்டு மிதிச்சாங்களா இல்லைன்னா என்ன ஏதுன்னு கேட்டாரான்னு தெரியல. சில தகவல்களை தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அது என்னன்னா, இந்த அபிசாடர் வந்து இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து ஒரே தலைவனை கீழே வந்து இளைஞ்சிருக்காங்களாம். அபிசாடருக்கு தலைவன் இருக்கானா அப்படின்னு பைமான் கேட்கறான். அதுக்கு நம்ம காயம், ஆமா அது மட்டும் இல்லாம அதே தலைவன் தான் டுவாலினை வந்து ஒரு ஆயுதமா மாத்தினவன். ஏன்னா அது ஏதோ ஒரு மாதிரி மாத்தி நம்ம ஊரை வேற தாக்க வச்சான் தான், அவன் தான் தாக்க வச்சிருப்பான் போல் இருக்கு. நீ அவனை என்னடா செஞ்ச அதெல்லாம் அவன் சொல்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பைமான் கேட்கறா. அதுக்கு நம்ம காய சொல்றான், கேட்க வேண்டிய விதத்துல கேட்டா கரெக்டா சொல்றாங்க அப்படின்னா அடிச்சுதான் கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம்டா, இந்த அபிசாடர் வந்து அவங்க தலைவனை வந்து பிரின்ஸ், அதாவது இளவரசன் அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றான். இளவரசனா அப்படின்னு நம்ம கதாநாயகி கேட்கும் போது காயா சொல்றான், சரி என்ன மன்னிச்சு, நம்ம வந்து இதை பத்தி நம்ம அப்புறமா பேசலாம். ஆம்பர் இந்த பக்கம் தான் வந்துகிட்டு இருக்கா, அவ வந்து இன்னும் என் மேல கோவமா இருக்கா. ஏன்னா அந்த ஹிலிச்சுரல்ஸ் வந்து மான்ஸ்டரை அட்டாக் பண்ணும்போது நான் வந்து சண்டை போட வெளியே வராம ஊருக்குள்ளேயே இருந்ததுனால அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காயா வந்து நைஸா நழுவிடுறாரு. நம்ம காயா போன அடுத்த செகண்ட் ஆம்பர் வந்து இப்பதான் பார்த்தா அதுக்குள்ள எஸ்கேப் ஆயிட்டான் பாரு. சண்டைக்கும் வர மாட்டான், ஏன் வரலன்னு சொல்லவும் மாட்டான். நம்ம கதாநாயகி தான் அவர் சண்டைக்கு வராட்டியும் பின்னாடி வந்து ஒரு முக்கியமான வேலையை தான் போயிருந்தாரு அப்படின்னு சொல்ல, அப்படியா சரி அது எல்லாத்தையும் விட, இன்னைக்கு எனக்கு ஓவர் வேலை, எனக்கு செம்மையா பசிக்குது, வா போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு 2 தோசை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரட்ட சொல்லிட்டு போயிட்டு எல்லாரும் உட்காடுறாங்க சாப்பிட்றதுக்கு. அப்படியே டேபிள்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாம் டவர் பிரச்சனை எல்லாம் வந்து முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போற அப்படின்னு நம்ம ஆம்பர் வந்து கதாநாயகியை பார்த்து கேட்கறா. நம்ம கதாநாயகி முந்திக்கிட்டு பைமான் சொல்றா, இந்த மாதிரி எங்களுக்கு இது வந்து மாஸ்டர்ட்டு ஒரு கிளம்புற நேரம் தான், நாங்க அந்த 7 தேசங்களிலும் போயிட்டு கதாநாயகியோட உடன்பிறப்பை பத்தி ஏதாவது தகவல் கிடைக்குதா அப்படின்னு நாங்க வந்து பார்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பைமான் சொல்ல, ஓ அப்படியா சரி போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நம்ம ஆம்பருக்கும் கொஞ்சம் வருத்தம் தான் போல. அப்புறம் அப்படியே இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் சாப்பாடு வருது, சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு வந்து பைமான் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு ஆம்பர், நீ சொன்ன இந்த சாப்பாடு அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஆம்பர் சொல்றா, பின்ன எனக்கு சமைக்கிறத பத்தி சொன்னா அது எனக்கு பெருசாக தெரியாது,
ஆனா எங்க வந்து எந்த சாப்பாடு நல்லா இருக்கும்ன்றது எனக்கு தெரியும். அந்த விஷயத்துல நீங்க வந்து என்ன நம்பலாம் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு இருக்கும்போது ஆமா நான் ஒரு விஷயத்த மறந்தே போயிட்டேன். ஜீன் வந்து உனக்காக சர்ச்சில் காத்துக்கிட்டு இருக்கா. ஏதோ புனிதியா சம்பந்தப்பட்ட விஷயம் போட்டு நீ சீக்கிரம் போ அப்படின்னு சொல்றான். இவ்வளவு நேரம் கழிச்சு இப்பதான் சொல்றான் சீக்கிரம் போகணும். அப்புறம் என்ன நம்ம கதாநாயகி எடுத்தாங்க ஒரு ஓட்டம். சாப்பிட்ட சாப்பாடே ஜீரணம் ஆயிடுச்சு. அப்படி ஒரு ஓட்டம் ஓடிய சர்ச்சுக்கு வந்துட்டாங்க சீக்கிரமா. நம்ம கதாநாயகியும் உள்ள போறாங்க. போன உடனே வந்து எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. போன உடனே ஜீன் வந்து நம்ம கதாநாயகிட்ட சொல்றாங்க, நமக்கு வந்து பார்பரா அப்படிங்கிற ஒரு புது ஆளை வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இவங்க வந்து சர்ச்சிலேயே ஏதோ வேலை செய்யறாங்க போட்டிருக்கு. என்ன வேலை எனக்கு சட்டத்தில் இந்த டீக்கனஸ்னு போட்டிருக்கு. இவங்க வந்து மறுபடியும் இந்த புனித யாழ் வந்து வாங்கிக்கிறதுக்காக வந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்பதாங்க அந்த திருடின பொருளை வந்து நம்ம ஒப்படைக்க போறோம்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி மான்ஸ்டருக்கு வந்து உதவுனதுக்கெல்லாம் வந்து பார்பரா நன்றியும் சொல்றாங்க. நமக்கு இல்ல கதாநாயகி. அதிர்ஷ்டவசமா எல்லா பிரச்சனையும் வந்து சுமூகமா தீர்ந்து போச்சு. இல்லைன்னா டிராகனுக்கு எதிராக நம்ம படை வீரர்கள் வந்து சண்டை போடுறத நினைச்சாலே ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஃபெட்டியோட திட்டப்படி எதுவுமே இங்க நடக்கல. இதுக்கப்புறம் அவங்களோட வாயை மூடிக்கிட்டு இருக்க வேண்டியதான். அந்த டிராகனுடைய பிரச்சனையை காரணம் காட்டி இதுக்கப்புறம் அவங்களால நம்ம ஊர்ல எதுவும் பண்ண முடியாது. அரசியல் ரீதியாக பார்த்தா அவங்களுக்கு வந்து எதுவுமே இப்போ வந்து கிடைக்கவே இல்லை. ஏன்னா அவங்க மாஸ்டடியா வந்து கட்டுக்குள்ள கொண்டு வரணும், அந்த கார்டன் கடவுள் சக்தியெல்லாம் எடுத்துக்கணும்னு நினைச்சாங்க இல்லையா, அதை பத்தி சொல்றாங்க. அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்ப எரிச்சல் விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரியும் நம்ம ஜீன் சொல்றாங்க. இந்த பார்பரா தான் வந்து கதாநாயகியை பார்த்து கேட்கறா, நீங்க புனித ஏழை கொண்டு வந்துட்டீங்கல்ல, அந்த புனித ஏழை உங்களாலேயே வாழ்க்கை பூரா பாதுகாத்துட்டு இருக்க முடியாது இல்ல, அதை நீங்க கொடுத்தீங்கன்னா நாங்க வந்து வச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நான் பேமெண்ட் வந்து அதாவது அப்படின்னு நம்ம இழுத்துக்கிட்டே இருக்கா. அதுக்கு வந்து பார்பரா வந்து சொல்கிறா, ரொம்ப நீங்கள் தயங்காதீங்க, நான் வந்து வாடகைலாம் கேட்க மாட்டேன். ஏதோ அவங்க வாடகை கேட்பாங்க அப்படின்றதுக்காக நம்ம கதாநாயகி பயந்துட்டு இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு நமக்கு தான் தெரியும். எவ்வளோ நேரம் தான் மறைச்சிட்டே இருக்க முடியும். நம்ம கதாநாயகி அந்த புனித எடுத்து காட்டுறாங்க. ஐயோ என்ன அந்த புனித இப்படி இருக்கு. ஓ பார்பேடஸ் கடவுளே, இந்த பாவத்துக்கு என் வாழ்நாள் ஃபுல்லா நான் பிராயச்சித்தை பண்ணா கூட அது பத்தாதே அப்படிங்கிற மாதிரி சொல்லி கதறிக்கிட்டு இருக்கா. பார்பேடஸ் கடவுளே முன்னாடி தான் இருக்காங்க, ஆனா அது இவளுக்கு தெரியாது. அவர் வந்து அதை கொடு அப்படின்ட்டு நம்ம கதாநாயகிட்ட இருந்து வாங்குறாரு. வாங்கி ஏதோ ஒரு மந்திரத்தை போடுறாரு, சரி பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். ஆனா போன தடவை நம்ம கேட்கும்போது இனிமேட்டு நம்ம சரியே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்னான். இப்போ மட்டும் இருக்கிற சக்தியெல்லாம் யூஸ் பண்ணி ஏதோ சரி பண்ணுறாரு, புதுசு போலவே ஆக்கிட்டாரு. பார்பரா செம்ம ஹாப்பி ஆகிட்ட பார்த்த உடனே அப்படியே வாங்கி கட்டி பிடிச்சிக்கிட்டா. நம்ம பையன் வந்து அதை பார்க்குறேன் அப்படின்னு கேட்கும்போது கூட அதெல்லாம் எதுவும் நீ பார்க்க தேவையில்ல, நீ எப்படி இதை கஷ்டப்பட்டு சரி பண்ணிட்ட, இனிமேட்டு இதை யாரும் தொடக்கூடாது அப்படின்ட்டு அவள் வந்து முறுக்கிட்டு போயிட்டா. அவள் போன உடனே வெண்டி வந்து சொல்கிறான், நம்ம இங்கேருந்து உடனே சீக்கிரம் கிளம்பி ஆகணும். ஏன்னா நான் அந்த புனித யாழை சரி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண மந்திரம் வந்து ரொம்ப நேரத்துக்கு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் சும்மா அது ஒரு சின்ன மேஜிக் போட்டிருக்குங்க, நல்லா இருக்க மாதிரி காட்டும். சொன்னவொடனே அவன் கொடுக்குன்னு ஓடிட்டான். நம்ம கதாநாயகியும் பின்னாடியே ஓட்டாங்க. ஜீன் மட்டும் அங்கேயே நிற்கிறாங்க. ஏன்னு தெரியல. என்னடா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மாதிரி எபிசோட் ஜாலியாக போகுதுன்னு பார்த்தா இவன் வெளியே ஓடியாந்தோடனே வந்து நம்ம வெண்டி வந்து தாக்க வராங்க. நம்ம கதாநாயகி தான் வந்து எப்படியே கஷ்டப்பட்டு தடுக்கிறாங்க. மேற்கொண்டு நம்ம கதாநாயகி அவங்கள தாக்கிறதுக்காக போவ அவனுங்க அப்படியே பூமிக்குள்ளேயே கரைஞ்சி போயிடுறானுங்க. பின்னாடி வந்து யாரு வரா, ஒரே ஒரு சொடுக்கு தாங்க போட்டா செம்மையா அப்படி பனிக்காத்து வந்து வீசுது. சரி இந்த மாதிரி சக்தி என்கிட்ட இருந்துச்சுன்னா வெயில் காலத்துலயும் குழுக்குள்ள இருந்திருப்பேன். உடனே கதாநாயகி பின்னாடி வந்து சில பேர் வந்து முடிச்சிட்டாங்க. யாரா வந்திருக்கான்னு பார்த்தா சிக்னோரா. இவன் தாங்க அந்த 11 ஹார்பெஞ்சர்ஸ் இருக்காங்கல்ல, அதான் வழிகாட்டி இல்லை முன்னோடின்னு சொல்லுவாங்க. அதை வந்து இவர் 8வது ஆளு. அப்படியே விக்ரம் பட ஸ்டைல் அவளோட பேரை இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு தெருவில் நடந்துட்டு அங்கே இருக்கிற மிச்ச மீதியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற நீ மான்ஸ்டருடைய கடவுள் அப்படின்னு சிக்னோரா சொல்றா. அதே ஆள் தான் உன்னை அடிச்சு ஓட விடுறவன் அப்படின்னு சொன்ன உடனே கணத்துல ஒரு அறை, நீங்க கடவுளே அடிக்கிறா, நான் பேசும்போது எனக்கு திரும்ப பேசாத, மரியாதை தெரியாத பாடகனே அப்படின்னு அவ சொல்றா. நம்ம வெண்டியோட காற்றின் சக்தி யூஸ் பண்ணி அப்படியே அந்த பனியெல்லாம் உடைக்கிறாரு. இவ்வளோ நாள் நீங்க இல்லையே, இப்போ மட்டும் எதுக்குடா வந்த அப்படிங்கிற மாதிரி பேசுறா. எல்லாம் தெரியும் நினைச்சு ஒரு ஆணவ சிரிப்பு சிரிக்கிற பத்தியா, அது எங்க மாஸ்டர் இருந்து கத்துக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி வெண்டி கேட்கறான். ஒரு ரொம்ப இருக்க சிக்னோராவுக்கு ஒரே குத்து வயிற்றுல, நீ வாயை அடக்கி பேசியிருக்கணும் அப்படின்னு சொல்லி அடி வைத்து ஒரு பஞ்ச் பண்ணி ஏதோ ஒன்று அவன் எடுத்துக்கிறான் அவன்கிட்ட இருந்து. அதை வந்து க்னோசிஸ் அப்படிலாம் வந்து தமிழில் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன், அறிவாற்றல் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த அசிங்கமான பொருளை நீ ஊரில் சாதாரணமாக போட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கே, இறக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்கிறான் ஆனால் எனக்கு புரியல. அழகுன்றதே வந்து வேஸ்ட்டு, எப்போனா அதை வச்சிருக்கவங்களுக்கு ஒரு ரசனை இல்லைன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. வந்து ஒரே எட்டி மிதி. நம்ம கதாநாயகி வெண்டி அப்படின்னு துடிக்கிறாங்க. இவங்க பேசுறதுல ஏதோ சாதாரணமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனால் கொஞ்சம் பெருசாக எதுவும் புரியல. சரி நமக்கு வேண்டியதெல்லாம் கிடச்சாச்சு, அப்படியே இந்த நைட் வீரர்கள்லாம் வரதுக்கு முன்னாடி நமக்கு வந்து கிளம்பிடலாம், அவங்களுக்கு எந்த ஒரு தடையத்தையும் விட்டு வச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கிளம்புறா. நம்ம கதாநாயகியும் ஒரே அடி அவங்களும் மயங்கிடுறாங்க. இப்போ நம்ம ஊரில் பேசிக்கலாம் சில விஷயம்லாம் நமக்கு மட்டும் தான் புரியும் இல்லையா, அதே மாதிரி தான் இவங்களும் சிலது பேசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு. அதனால தான் அது கொஞ்சம் புரியல. நம்ம கதாநாயகியும் மயங்கிடுறாங்க. ரொம்ப நேரம் ஆனிச்சு அப்படிங்கிற மாதிரி போடுறான். ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம கண்ணை முடிச்சு பார்க்கும்போது இந்த பார்பரா தான் வந்து முன்னாடி நிற்கிறா. நல்ல வேலை கதாநாயகி நீங்கள் எந்திரிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்கிறா. எந்திரிச்சோடனே நம்ம கதாநாயகி வந்து வெண்டி எங்க அப்படின்னு தான் கேட்குறா. வெண்டிக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு நம்ம கதாநாயகி கேட்குறாங்க. வெண்டி முழுசாக குணமாயிட்டாரான்றதுலாம் எனக்கு தெரியாது, நீங்கள் வந்து வெளியே மயங்கி கிடக்கிறத நான் அவங்க பார்த்தேன், என்னுடைய சக்தி யூஸ் பண்ணி நான் வந்து உங்களை குணப்படுத்த பார்த்தேன். அந்த பாடகன் தான் முதல்ல எந்திரிச்சான். ஆனால் வந்து வித்தியாசமான விஷயம் என்னென்னா, என்னுடைய எல்லாத்தையும் இந்த குணமாக்குற சக்தி வந்து அவர் மேலே பிரயோகப்படலை,
அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நமக்கு தெரியும் வெண்டி வந்து கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் பார்பராக்கு தெரியாது இல்லையா? இந்த மாதிரி பார்பரா சொல்கிறா, அவர் வந்து எந்திரிச்சாரு, சாதாரணமாக எந்திரிச்சு அவர் பாட்டு கிளம்பிட்டார் அப்படின்னு சொல்கிறேன். எங்கே போயிட்டான் அவன், எனக்கு முன்னாடி எந்திரிச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, மான்ஸ்டருடைய ஹீரோவின் சின்னத்துக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. நான் வந்து அவர் தடுக்க பார்த்தேன், ஆனால் ஜீன் வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பார்பரா சொல்கிறா. நம்ம கதாநாயகி வந்து ஓகே எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கதாநாயகியும் பைமானும் பேசிக்கிறாங்க. பைமான் சொல்கிறா, எனக்கு பைமானுக்கு வந்து ஞாபகம் இருக்குது, இந்தமாரி வெண்டி அந்த மரத்துக்கு கீழே நின்று அவன் குணப்படுத்திக்குவான். எனக்கு தெரிஞ்ச அந்த வின் ரைஸ் அப்படிங்கிற அந்த இடத்துக்கும் காற்றின் கடவுளுக்கு வந்து இருக்கிற அந்த தொடர்பு தான் காரணமாக இருக்கும். தீனுக்கு வந்து இதை கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஆனால் நம்மளால் இதை பார்பராட்ட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இப்போ அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. இந்த மாஸ்டர் நகரத்தில் இருக்கிற ஆல் கான்ஸ்டன்ட் நான் இப்பயே முடிச்சிடலான்னு பார்த்தேன், ஆனால் வந்து அது இன்னொரு 10 நிமிஷம் பாட்டு வந்து வருது அங்கே பேசுறது. அதனால் வந்து அது இன்னொரு பாட்டாக போடலாம். வீடியோ வந்து அப்பப்போ ரொம்ப வந்து லேட் பண்ணி தான் நம்ம போடுறோம். இதனால் நான் உங்களுக்கு சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன் நெக்ஸ்ட் டைமு. கூடிய விரைவில் நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பாய்.